வெல்கம் டு ஜஸ்ரீதா கிச்சன். இன்றைக்கி பொங்கல் செய்யலாம் வாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான பொங்கல், எல்லாம் செய்கிற மாதிரி கிடையாதுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது காயிட்டுங்க. பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சதுமே மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனுங்க. இது பொரிஞ்சதுமே சும்மா கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வெங்காயம், நம்ம அரைச்சின்னு வந்த கொத்தமல்லி அதில் ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு. சமையல் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செஞ்சால் பிடிக்காதவங்களுக்கு கூட சாப்பாடு பிடிக்குங்க. இப்போ கொதி வந்துச்சுங்க, அரிசி போட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. ஒரு 4 விசில் வரட்டுங்க. கொத்தமல்லி பொங்கல் ரெடிங்க. இதுக்கு சாம்பாரோட தேங்காய் சட்னி தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.